கொஸ்டின் கேட்கலையா? வணக்கண்ணா, நீங்கள் ஆளுநர் உரையை புறக்கணிச்சுட்டு அதிமுக வெளியே ஆளுநர் வெளியேறியிருக்காரு. இது எதிர்பார்த்த ஒன்று தான். ஆளுநர் உரைங்கிறதே இப்போ ஒரு சம்பிரதாய நிகழ்வாகி போடணுமே தவிர, சட்டசபை கூடிச்சுன்னா ஆளுங்கட்சி என்ன பண்ணியிருக்கு என்னங்கிறது ஆளுநர் உரையில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அது இல்லை. ஆனால் இன்றைக்கி மக்கள் மத்தியில் என்ன இருக்குது? சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பட்டியலினத்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதை பற்றிலாம் எந்த விதமான அறிக்கையிலும் வரல. அதிகாரிகள் மூலம் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. இதே சட்டசபையில் ஆளுநர் தெளிவாக இந்த இதுவும் இல்லையே, இதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, இதுவும் உங்களுடைய அடுத்த நீங்கள் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, இதுவும் இந்த ஆடு குறிப்பில் இருக்கணுமேங்கிறதுக்காக அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய கடமையை அவர் செய்தார். நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இதுதான். சட்டசபை செத்து விட்டதுன்னு அன்றைக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். அதே இதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. திமுக ஆட்சி வரும்போதுனா இதுதான் நடக்கும். சட்டசபை அன்றைக்கி அம்மாவுக்கு என்ன நடந்தது? அம்மா சேலையை பிடிச்சி இழுத்தாங்க. சட்டசபை அராஜகம் நடந்தது. இதே அராஜகம் நீ நடக்கு. அதை தான் அதிமுக காரங்களும் சட்டசபையில் இந்த மாதிரி அராஜகம் நடக்குது, சட்டசபையில் கேள்வி இடம்லாம் வைக்கணும்னு வெளியே வந்திருக்காங்க. இது வெளிநடப்பு எதிர்பார்த்து ஒன்று தான். ஆனால் இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது பொறுப்பில் இருக்க ஆளுங்கட்சி. ஆனால் ஆளுங்கட்சி தரப்பு அதை மறைச்சி அந்த இதே வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஆளுநர் இந்த நாட்டின் முதல் குடிமகன், தமிழகன்னு எடுத்தால் தமிழகத்தின் முதல் குடிமகன் ஆளுநர் தான். அந்த ஆளுநர் உரையவே புறக்கணிக்கிறதுனா இவங்க எழுதி கொடுத்து தான் பேசணும்னு என்ன சட்டம் இருக்குது? அது இல்லை. அப்போ ஆளுநருக்குரிய மாண்பையே குறைக்கக்கூடிய அளவு தான் இருக்குது. ஏற்கனவே போன சட்டசபை நடக்கும்போது இதுதான் நடந்தது. இந்த திருப்பும் அதே நடந்திருக்கு. இதுக்கு என்னுடைய சாதாரண சாமானியனாக பொதுமக்களாக என்னுடைய கருத்து என்னன்னா, சபாநாயகர் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே சட்டசபையில் போய் பேச முடியாமல் இருக்க போது ஆளுநர் எதுக்கு போய் பேசணும்? ஆளுநர் போகவே இல்லைன்னு முடிச்சுட்டாங்கன்னா அதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். அது இல்லாமல் இதே சமுதாயமாக நடந்துக்கிட்டு மக்கள் மத்தியில் அது என்ன நடக்குங்கிறது மக்களுக்கும் புரியல, ஆட்சியாளருக்கும் தெரியல, எதிர்கட்சிக்கும் புரியாமல் ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி உருவாகிட்டு இருக்கு. ஆகவே இதெல்லாம் வெளிநடப்பெல்லாம் எதிர்பார்த்தது தான். மக்களுக்கு இந்த ஆட்சியில் எந்த விதமான நன்மையும் இல்லை, எந்த விதமான இதுவும் இல்லை. இதை வருங்காலத்தில் நடக்கக்கூடிய தேர்தலில் மக்கள் விழிப்புணர்ச்சியோடு மாற்றுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது. எங்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. நாங்கள் மக்கள் தெளிவாக இருக்கோம். நீங்கள் சட்டசபையில் நடக்கிறத நாங்களாம் பார்க்குறதே இல்லை. இப்போ இதில் சொல்ல போனால் ஏன்னா இதான் நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தது தான். அதனால் இதை பற்றிலாம் இப்போ பதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? என் பேர் ராம்ஜி.